Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 25 ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டேட்டில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டேட் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணலாம் ரியாக்டில் அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ எப்போவுமே புதுசாக நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா புது காம்பனண்ட் இந்த இடத்துல நான் மை காம்பனண்ட்னே வச்சுக்கிறேன். மை காம்பனண்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் கீவேர்ட், காம்பனண்ட்டோட பேர் அண்ட் த parenthesis எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மை காம்பனண்ட். சாரி. Yeah. So every component will have a return statement. இதில் இப்போதைக்கு empty தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். மை காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்னில் மை காம்பனண்ட் \. யா, டன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தான் ஒரு ஈஸியாக தெரியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தானே ஸ்டேட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ரியாக்ட். அதில் நம்ம யூஸ் ஸ்டேட் மட்டும் எடுத்துக்கிறோம். எஸ், ஓகே, யூஸ் ஸ்டேட் எடுத்தாச்சு. இப்போ ஸ்டேட் கிரியேட் பண்ணுவோமா. இப்போ எனக்கு சைக்கிள்னு ஒரு ஆப்ஜெக்ட், அதில் 3 ப்ராப்பர்ட்டி இருக்க போகுது. ஸோ அதுக்கு நான் ஸ்டேட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டேட் வேரியபிளோட பேர் சைக்கிள், அதுக்கானது செட் சைக்கிள்னு வச்சுக்கிறேன். யூஸ் ஸ்டேட்டில் நான் இப்போ ஆப்ஜெக்டாக தரப்போகிறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டைப். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் டைப்பு, அதாவது மவுண்டைன் ரைடர் என்னோட. ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல், அதோட பில்டு குவாலிட்டி அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது கார்பன் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இயர் நம்பரா, ஸோ கோட்ஸ்குள்ளே வேணாம், 2024. அண்ட் இன்னொன்று வச்சுக்கலாம், கலர் ஒயிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் வேரியபிள் செட் பண்ணி அதில் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும், அதை இனிஷியல் ஸ்டேட் என்ன இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது ஆப்ஜெக்ட், இதில் ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது எப்படி நான் இங்கே டைரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டேன். பட் இதை நம்ம ஸ்டேட் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணலாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு div எலமெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, அதில் ஒரு பேராகிராஃப் டேக்ல என்னன்னா மை ஃபேவரட் சைக்கிள் இஸ். அதில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுமா. ஸோ என்னோட ஸ்டேட் சைக்கிள். ஸோ சைக்கிள் டாட் டைப் அண்ட் இன்னொன்று சைக்கிள் டாட் மெட்டீரியல். ஓகே, நெக்ஸ்ட் சைக்கிள் டாட் இயர் அண்ட் அதோட கலர் சைக்கிள் டாட் கலர். ஓகே, இப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் ஆகி வந்துச்சா, மை ஃபேவரட் சைக்கிள் இஸ் மவுண்டைன் ரைடர் கார்பன் ஸ்டீல் 2024 ஒயிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுந்தாச்சு. இப்போ நான் div எலமெண்ட்குள்ளே ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் இருக்குது. பட் எனக்கு இன்புட் டைப் வேணும். இதை நான் மாற்றணும் இல்லையா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும். ஸோ இன்புட்டு டைப்பு. ஸோ அந்த டைப் ஃபஸ்ட்டு என்னது டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். இதோட வேல்யூ ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாற்றலாம் அப்படின்னா சைக்கிள் டாட் டைப்பு. ஸோ சைக்கிள் டாட் டைப்பு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பிரேக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துருச்சா. எனக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்புட் டைப்ஸ், அதாவது 4 இருக்குது நம்மக்கிட்ட. நான் 4 இன்புட் டைப் வேணும். அதில் செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைக்கிள் டாட் மெட்டீரியல். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்துருச்சு. அடுத்து எனக்கு கலர். ஓகே,
நெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு இயர். ஸோ அது வந்து நம்பரா வேணுமா, இயர் மாத்தியாச்சு. இப்போ வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து இன்புட் பாக்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். அதில் வேல்யூஸும் வந்து மாற்றியாச்சு. இப்போ நான் இங்கே கொடுக்குற வேல்யூஸ் வந்து இங்கே அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஆன் சேஞ்ச் நடக்கணுமா, அதுக்கு வந்து என்னன்னா ஒரு வந்து ஃபங்க்ஷன் இருக்கணும். ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து ஆன் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷன் எழுதலாம். ஃபங்க்ஷன் ஹேண்டில், ஃபர்ஸ்ட் எந்த ஹேண்டில் பண்ணலாம், டைப், ஹேண்டில் டைப் சேஞ்ச். சேஞ்ச் அது வந்து ஜென்ரலாக நம்ம ஈவெண்ட் தான் பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நமக்கு இன்னும் 3 ஃபங்க்ஷன் வேணும். ஓகே, ஹேண்டில் டைப் சேஞ்ச், ஹேண்டில் மெட்டீரியல், ஹேண்டில் கலர், ஹேண்டில் இயர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மாற்றணும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஒவ்வொரு இன்புட் டைப்போடதும் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு இன்புட்க்கு. ஸோ வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சா, வேல்யூக்கு அப்புறம் என்ன இருக்கணும்னா ஆன் சேஞ்ச். ஆன் சேஞ்ச் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் நியூ பார்க்கல அப்படின்னா நம்ம பழைய வீடியோஸில் இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது டைப்பு. ஸோ ஹேண்டில் டைப் சேஞ்ச் தான் வந்து இங்கே வந்து வரணும். ஓகே, மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து அதே மாதிரி இந்த ஆன் சேஞ்ச் வந்து எல்லா இன்புட் டைப்புக்கும் வேணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இன்புட்க்கு வந்து இங்கே நெக்ஸ்ட் இன்புட் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு வந்து இங்கே இருக்கு. ஓகே, யா, டன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டைப் வந்து நம்ம ஹேண்டில் டைப் சேஞ்ச் வந்து எதுக்குன்னா இங்கே வந்து டைப்புக்கு டைப் கொடுத்துருக்கோம். அடுத்து மெட்டீரியல். ஸோ மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் சேஞ்ச் அண்ட் கலருக்கு கலர் சேஞ்ச் அண்ட் இயருக்கு இயர் சேஞ்ச். ஓகே, இப்போ இதை மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஃபில்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு என்னன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ணணும், இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணணும்னா இது மூலமாக தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இயரை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ செட் சைக்கிள், இந்த வேரியபிளுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா இயர், இயர் வந்து 2025ன்னு மாறட்டும் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்க, இப்போ இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சா. பட் என்ன விஷயம்னா இதுக்கு முன்னாடி நான் இங்கே மவுண்டைன் ரைடர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்ததுல, அது எல்லாமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் டிஸப்பியர் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே சேஞ்சஸ் போயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன வேணும்னா ஆல்ரெடி இருந்த ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு வேணும், நான் இப்போ ஆன் சேஞ்ச் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதும் எனக்கு வேணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் இயரை மென்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, வெயிட், யா, இப்போ இந்த மாதிரி இருக்கா. நான் இப்போ வந்து இங்கே சேஞ்ச் பண்ணாலும் இங்கே மட்டும் நான் என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, வேற எதுவும் சேஞ்ச் ஆகல. நான் இங்கே டேரெக்டா இங்கே 2025 கொடுத்தனால அது மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது, வேற எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணாலும் டிஸ்பிளே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈவெண்ட்டை வச்சு கால் பண்ணி பண்ணுவோமா, அதனால நம்ம இங்கே வந்து இந்த 2025 எடுத்துட்டு ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. எஸ், இப்போ வந்துட்டு நான் இங்கே என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறனோ அது எல்லாம் இங்கே பேராகிராஃப் எலமெண்ட்லையும் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். மற்ற வேல்யூஸ் எல்லாம் பாருங்களேன் அப்படியே இருக்கு. எதனாலன்னா நம்ம இந்த சைக்கிள்ங்கிற ஸ்டேட் வேரியபிளில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்துச்சோ அது எல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம ஆன் சேஞ்ச் மூலமாக என்ன மாத்திரமோ அது மட்டும் மாறும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம இயருக்கு மாற்றிட்டோம், அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கா மாற்றிட்டு வரலாம். ஸோ செட் சைக்கிள், இங்கே வந்து சைக்கிள் கமா, இப்போ இங்கே என்னன்னா டைப். ஸோ டைப் வந்து ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ, என்ன நான் டைப் கொடுக்கணும் அது மாறணும். ஸோ ரைடர் வந்து எனக்கு ஸ்லோ ரைடர். ஓகே, இப்போ மாறுதா, சேஞ்சஸ் வருதா. சேம் திங் இதே மாதிரி அடுத்து இருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே என்னன்னா மெட்டீரியல்,
மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகணும். இங்கே வந்து கலர் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இங்கே கலரை வந்து பிளாக்னு மாற்றுறேன்னா பிளாக்னு மாறும். அண்டு கார்பன் ஸ்டீலுக்கு பதிலாக கார்பன் மட்டும் வச்சுக்கலாம். இது மாறுது. ஓகே, இப்போ நான் வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இதுலயே நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ்க்காக அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு சேஃப் அப்டேட்ஸ் இப்போ நம்ம ஜென்ரலாக அப்டேட் பண்ணோம் தான், பட் ஸ்டில் இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்லேருந்து சேஃப் அப்டேட் நடக்கிறதுக்கு ஒரு அப்டேட்டர் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்களா, செட் சைக்கிள் இங்கே வந்து நான் அந்த அப்டேட்டர் ஃபங்க்ஷன் மாதிரி எழுத போகிறேன். அதுக்கு நம்ம என்ன ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதோட பேர் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன். ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஆரோ ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த பேரந்திசிஸ் மட்டும் யூஸ் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் என்ன நினச்சிக்கோன்னா, நம்ம மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறோம் அப்படின்னு நினச்சிக்கோம். பட் இங்கே அது கேஸ் கிடையாது. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்ஜெக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா பிரேசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சேஃப் அப்டேட்காக நம்ம எப்போவுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறது நல்லது. ஆல்சோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட தானே ஒர்க் பண்ணுறோம். இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட், அதாவது முன்னாடி இருக்க ஸ்டேட்டும் வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கறக்காக எப்போவுமே ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ்க்காக ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, நான் அந்த ஸ்டேட் வேரியபிளோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் நம்ம ப்ரீவியஸ் சைக்கிள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சீனும் வச்சுக்கலாம், இல்ல ப்ரீவியஸ் சைக்கிள், அதாவது முன்னாடி இருந்ததோடது ப்ரீவியஸ் ஸ்டேட்டை தான் சொல்கிறோம். ஸோ ஸ்டேட் வேரியபிள் என்னவோ அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டு, இது ஆக்சுவலி கரண்ட் ஸ்டேட்டை இதை அப்டேட் பண்ணும். இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட். ஒரு சேஃபர் அப்டேட்ஸ்க்காக நம்ம நிறைய வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு அப்டேட்டர் ஃபங்க்ஷன், அதாவது இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேட் வேரியபிள் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஜெக்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு பேர் அப்டேட்டர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ் அண்ட் சேஃப் அப்டேட்ஸ்க்காக இது வந்து நல்லது. இது மாதிரியே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் மற்ற இடத்துலையும் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படியே வந்து வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ சி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஸ்டேட். நம்ம ஒரு மணி சீனு கூட வச்சு வந்துட்டு இதை வந்து சேஞ்சஸ் பண்ணலாம், தப்பில்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கேயும் நான் சீனே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. நான் இங்கே வந்து ப்ரீவியஸ் சைக்கிள்னு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியும் ஸ்டேட் வேரியபிளை வந்து மென்ஷன் பண்ண, ப்ரீவியஸ் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஆர் எல்ஸ் அந்த ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்படியே வந்து மென்ஷன் பண்ணலாம். போத் ஒர்க்ஸ் சேம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து வெறுமனே சீனு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இயரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இங்கே சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி இங்கே சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கா. யா, இப்போ ஒயிட் வந்து நான் பிளாக்னு மாற்றுறேன். சேம் அதே மாதிரி. அண்ட் கார்பன் ஸ்டீல் வந்து ஸ்டீல் மட்டும் எடுத்துடுறேன். அண்ட் ஆல்சோ மவுண்டைன் ரைடர் வந்து ஸ்லோ ரைடர் அப்படின்னு வந்து செக் பண்ணுறேன். யா, இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த ஆப்ஜெக்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இப்படி வந்து அப்டேட் பண்ண முடியுதா? எஸ், இப்படி தான் வந்து நம்ம ரியாக்ட்ல ஸ்டேட்டோட ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்டேட் வந்து டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா அதை எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு குட்டி ரீகேப் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணோம், அது வந்து ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணோம். அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு டிவ் எலிமெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக், அதுல நம்மளோட அந்த சைக்கிள் பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஆட் பண்ணிட்டோம். அண்ட்
ஒவ்வொரு இன்புட் டைப்பாக வந்து ஆட் பண்ணோம். அந்த இன்புட் டைப்பில் வந்துட்டு வேல்யூஸை வந்து மென்ஷன் பண்ணோம். ஆல்சோ அந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்த வேல்யூ மட்டும் இல்லாமல் சேஞ்சஸ் நடக்கும்போது அப்டேட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். ஹேண்டில் டைப், ஹேண்டில் மெட்டீரியல், ஹேண்டில் கலர் அண்ட் ஹேண்டில் இயர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா வெறுமனே செட் சைக்கிள் கொடுத்து நம்ம ஈவெண்ட்டை மட்டும் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சு பார்த்தோம். பட் ஸ்டில் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸும் வரணுங்கிறக்காக ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஆல்சோ நம்ம வந்து ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ் அண்ட் அந்த அப்டேட்டர் ஃபங்க்ஷன் மூலமாக சேஃப் அப்டேட்ஸ் நடக்கும். அண்ட் நம்ம கோடிங் ப்ராக்டிசஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்டேட் மூலமாக அப்டேட் பண்ணுறோமோ ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்டேட்டை வச்சு தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இதுதான் ப்ரீவியஸ் ஸ்டேட், இது வந்து கரண்ட் ஸ்டேட். பிகாஸ் நிறையா விதமான அப்டேட்ஸ் நடக்கும்போது இந்த ப்ராக்டிஸ் வந்து குட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் சைக்கிள், அதாவது ஸ்டேட்டோட பேர், ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட பேர் வந்து ப்ரீவியஸ் சைக்கிள்னு வச்சுருக்கோம். இதை நம்ம இப்படியும் மென்ஷன் பண்ணலாம், ஆர் எல்ஸ் அந்த ஸ்டேட் வேரியபிளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியும் மென்ஷன் பண்ணலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். யா, that's it. Stay tuned for the next video guys. Thank you for watching. Bye bye. Take care.